வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு எக் கேஷ்யூ ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே கொஞ்சம் லவங்கமும் வெங்காயமும் கேஷ்யூ சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இப்போ கேஷ்யூ உங்களுக்கு எவ்வளோ வேணும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு புடியோடு தான் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பே லீஃபும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாவும் சேர்த்து கூடவே உப்பு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் தான் நல்லாவே வெந்துடும். நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், வதங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதங்க விடலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அது கூடவே தண்ணி சேர்த்துட்டு முட்டை நம்மளுக்கு எவ்வளோ போடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 தான் போட்டிருக்கேன். அதே போல் ஒரு கப்போட ஜீரக சம்பா ரைஸ் வச்சுருக்கேன், அது சேர்த்துருக்கேன். நான் ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், சாப்பாடு மல்லிகைப்பூ மாதிரி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அது டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது கூட வந்துட்டு சிக்கன் கறி பண்ணாவும் நல்லாயிருக்கும், சிக்கன் குழம்பு பண்ணாவும் நல்லாயிருக்கும். அதே போல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குருமா பண்ணாவும் இன்னும் ஜம்முன்னு இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட. அதே போல் நிறைய பாப்பாங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு உணவு. இந்த பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணாவே போரும். கூட நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட துவையல் வச்சுக்கணும் நல்லாயிருக்கும். புதினா துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த எக் ரைஸும் புதினா துவையல் வச்சு சாப்பிட்டாவே அமக்கலமாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். சின்ன ரெசிபி தான், நானே புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவால் தான் இவ்வளோ என்னால் சாதிக்க முடியுது. இன்னமும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன். அதே போல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபேஷன் ஜுவல்லரி பற்றி போட்டிருக்கேன். நம்ம ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இமிட்டேஷன் ஜுவல்லரி. அங்கே எல்லா டைப்ஸும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பப்பட்டால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதே போல் நம்ம வெப்சைட் ஐடியும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குது செலக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணி 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஒரு கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்களும் பார்க்கணும். நம்ம பேஜை போய் விசிட் பண்ணுங்கள். நான் வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. உங்கள் சப்போர்ட்னால தான் என்னால் இவ்வளோ வளர முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவனை போற்றி.